ஹலோ செல்லக்குட்டீஸ்! எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இந்த ரூத்லெஸ் சைக்கோவோட லாஸ்ட் பார்ட்டில் வந்து நிற்கிறோம். ஸோ இதோட இந்த எஃப்எஃப்பை நான் முடிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் இப்போ தான் அப்படியே வந்து நிற்கிறாரு. இப்போ சுகா தான் அப்படியே அந்த கழுத்து நெரிச்சிருப்பார்ல ஜேகே. ஸோ அத்தோடு நிப்பாட்டிடுவேன். ஸோ அதுலேருந்து கண்டினியூஷன் இதை பார்த்துருவோம். சூப்பர் ஜேகே தான். டேய் நீயா சொல்லிட்ட வர மாட்டியா நீ? நீ இப்படி வந்து நெரிப்பேன் எனக்கு என்ன நான் கனவா கண்டேன் அப்படின்னு சொல்லுவோம். டேய் நிறுத்துங்கடா அப்படின்னு வந்து ஜேகப் வந்து சொல்ல, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து ஜேகே வந்து கேட்க. இப்போ வந்து ஜேகப் தான், எனக்கு இது வேணாம். ஆமாம் சுகா, நீ ஜேகேக்கு யாசோ ஒரு பையனை பார்த்துருக்கியாமே அப்படின்னு சொல்ல. ஓ அவனா, அவன் இங்கே தான்டா இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். இங்கே இருக்கானா, எங்கடா? தோ அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா தான் கையை காட்டுறாரு. அங்கே பார்த்தா தான் அப்படியே நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு ஜே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நிற்கிறாரு. என்ன இவனா? இவன் என்னையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறானா? வாய்ப்பு கல்யாணம் பண்ணியும் இவன் சந்தோஷமாக வாழ முடியாது. வாடா, நீ நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஒத்துக்குவான் நீயா நான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவோட மனசுக்குள்ள தான் இப்படி ஓடிட்டுருக்கு. இப்போ சுகா தான், ஓ மைண்ட் வாய்ஸ்லாம் நான் கேட்ச் பண்ணிட்டேன், அவனை ஏதாச்சும் பண்ணன்னு வச்சுக்கோ அவனை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவான். என்ன பண்ணுவா? என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேயோட கையை தான் அப்படியே ஜேகே தான் பிடிச்சிட்டு தரன்னு நிறுத்துட்டு போக. இப்போ சிவா தான், டே நில்றா என்னடா பண்ணுற? ஏன்னா இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானா, பண்ணிக்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து டே வந்து இழுத்துட்டு போயிட்டே இருக்கா. இப்போ வந்து சிவா தான், டேய் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. இப்போ வந்து ஜேகே தான் அவனு திரும்பி பார்த்துட்டு, இவன் என்னோட ப்ராப்பர்ட்டி, நீனு ஹீ இஸ் மைன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து போயிட்டுருக்க. எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. அவர் பாட்டுக்கு ஏதோ மாதிரி அப்பாவியாக போயிட்டுருக்காரு. ஜேகே பின்னாடியே அவர் இழுக்கிற ஃபோர்ஸுக்கு டேவால் நடக்கக்கூட முடியல. அப்படி இருக்கு. இப்போ வந்து ஜேகே தான், வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டெரராக சொல்ல. இப்போ டேதாவமா பயந்துட்டு நிற்கிறாரு. என்னடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஏய் உன்னை யார் ஜேகேன்னு சொன்னா? எங்க பாஸ்ன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல. அது ஜேகே அப்படின்னு சொல்ல. ஏய் உன்னை பாஸ்ன்னு சொல்லு, இல்லைன்னா அவ்வளோதான் கொண்டுருவான் அப்படின்னு சொல்ல. ஓ சரி பாஸ், இதுக்கு இப்போ கையை பிடிச்சிட்டு இழுத்து போகிறேன். என்னை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற, அப்புறம் நீ ஜேகேன்னு சொல்லி என்னமோ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து ஒரு ரிசப்ஷனில் வந்து நின்றுட்டு அவங்களோட மேரேஜ் வந்து முடியுதுடா. இப்போ அந்த மேரேஜ் முடித்த அடுத்த செகண்ட் ஒரு புதிய கார் வந்து நிற்கிது. இப்போ இந்த ஜேகே தான், நீ டாக்ஸி பிடிச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அவர் பாட்டுக்கு போகப்பட்டே தான் அப்படியே முழுகிறாரு. இப்படி இவன் வீட்டுக்கு எப்படா போகிறது அப்படின்னு முழிச்சிட்டு இப்போ கீழே பார்த்தா ஜேகேவோட கார்டு இருக்குது. இதை பார்த்துட்டு, ஓ இதுதான் ஜேகேவோட வீடான்னு பார்த்துட்டு இப்போ தான் அப்படியே வந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. இப்போ வந்து அப்படியே வந்து இந்த டாக்ஸி வந்து ஒரு பெரிய பங்களாவில் வந்து நிற்க. இப்போ வந்துட்டே தான் அப்படியே வந்து ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக வந்து இறங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே கதவு வெட்டி பார்த்துட்டு, ஓ வந்துட்டியா, வரமாட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல. இல்லை இந்த கார்டில் அட்ரஸ் இருந்தது அதனால் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. ஓ இந்த கார்டை விட்டனால தான் நீ வந்தியோ, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான், சரி உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் டேவும் அப்படியே உள்ளே போகிறாங்க. இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி ரொம்ப காண்டாக உட்காந்துருக்காரு. என்னன்னா அவர் ஃபைலு காணான்னு. இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு கிளாஸ் அப்படியே கையால் உடைக்கிறாரு. அதை உடைச்சா அப்படியே சொல்லியாக அப்படியே ஃப்ளோரில் விழுகுது. அதெல்லாம் பார்த்துட்டு டே தான், என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஃபைலை காணோம் எங்கேயாச்சும் பார்த்தா அப்படின்னு கேட்க, என்ன கலர்? பிளாக். அது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல. அங்கே வச்சுருக்க? ஓ அங்கே வச்சா நீ இங்கே எடுத்து வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகதான் அப்படியே சப்புன்னுட்டே ஒரு கண்ணத்தில் வந்து ஆராயா. இப்போ வந்து தான் அப்படியே அழுதுட்டு வந்து நிற்கிறாரு. ஜேகே சாரி எடுத்து குப்பத்தட்டில் போடு, எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை, ஃபைலை சீக்கிரம் எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைலை எடுத்துகிட்டு வந்து ஜேகே கையில் வந்து கொடுக்க. போயிட்ட வாரம் வரைக்கும் இந்த வீட்டை அவ்வளோ க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜேகே தான் அப்படியே வந்து கிளம்புறாரு. இப்போ தான் அப்படியே அந்த கண்ணாடி பீஸ்லாம் எடுக்க முடியாமல் எடுத்துகிட்ருக்காரு. அது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது.
ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அந்த கிளாஸ் டோர்லாம் அவர் கையிலேயே புடிய முடியல. அது மாரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அங்க இருக்க மேட்ஸ் எல்லாமே வேற பார்த்துட்டே பண்ணி அ பார்த்துட்டுருக்காங்க. அப்ப வந்து அதில இருக்க ஒரு மேட் தான் அப்படியே பக்கத்துல வந்துட்டு, இங்க இதில போடு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர காட்டுறாங்க. ஸோ அந்த கவர்ல எல்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து போய் ஆயில்மெண்ட்லாம் தடவுறாரு. கையில அவ்ளோ ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கு. ஸோ அப்படியே வந்து ஆயில்மெண்ட்லாம் தடவி முடிச்சோனே, அப்புறம் கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ ஈவினிங் தான் ஜேகே தான் வராரு. வந்துட்டு, "ஓய் டேய்" அப்படின்னு சொல்ல, "என்ன ஜேகே சொல்லு" அப்படின்னு சொல்ல, "ஆம் ஆ அந்த ஃபைல் மட்டும் எடுத்துட்டு வா." "எந்த ஃபைல்?" "எல்லோ கலர் எல்லோ கலர் ஃபைல் எடுத்துட்டு வா சீக்கிரம்" அப்படின்னு சொல்ல, "ஆ சரி ஜேகே" அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் ஃபைல கொண்டு வராரு. ஸோ இப்ப ஜேகே தான் அப்படியே அந்த ஃபைல தூக்கி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அந்த ஃபைல எடுத்து தூக்கி போட்டு, டேய் கன்னத்துல 2 அடி அடிச்சுட்டு இங்க இருந்த ஒரு 3 பேப்பர காணோம். எங்க தேடி கண்டுபிடிப்பேன்னு எனக்கு தெரியாது. அந்த 3 பேப்பர் இப்ப என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும். சிக்கி எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? அது எனக்கு தெரியாது. இந்த 3 பேப்பர் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து தான் அப்படியே வந்துட்டு வந்து தேடிட்டு இருக்கா. இப்ப 3 பேப்பர் அப்படியே தேடி கண்டுபிடிச்சுட்டு ஜேகே கையில குடுக்க, ம். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜேகே தான் அப்படியே வந்து கிளம்புறாரு. இப்படியே தான் அப்படியே கன்னத்துல கை வச்சுட்டு இவன மேனேஜ் பண்ணிட்டு வந்தது தப்பா? இல்ல கரெக்ட்டா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி யோசிச்சுட்டே இருக்கேன். அப்ப வந்து ஜேகே தான் அப்படியே வந்து வராரு. ஸோ வந்துட்டு, என்ன நீ தூங்கலையா?" அப்படின்னு கேட்க. "இல்ல ஜேகே தூக்கம் வரல." "ம் தூக்கம் வரலையா? எடுத்து போட்டு தூங்கு" அப்படின்னு சொல்ல, அது ஜேகே உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்." "என்ன சொல்லு" அப்படின்னு சொல்ல, "இல்ல இது எப்ப பார்த்தாலும் ஏன் கோவப்பட்டுட்டே இருக்க." "ஏய் நான் சைக்கோ. உனக்கு தெரியாத விஷயமே கிடையாது" அப்படின்னு சொல்ல, சைக்கோன்னு சொல்லாத ஜிகே. நீ உனக்குள்ளேயும் ஒரு நல்ல மனுஷன் இருக்கான். அத நீ பார்க்கணும். சுட்டி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க ஜேகே அதுக்கு ஆதரவு கூட வாங்கல. அவர் பாட்டுக்கு எடுத்து கார் எடுத்துட்டு போறாரு. ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் வந்து போகுதுடா. இப்போ வந்துட்டே தான் ஜேகேக்கு அவ்வளோ கேர் வந்து குடுக்குறாரு. ஜேகேக்கு என்ன தேவை எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்றாங்க. ஸோ இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்க இப்போ ஒன் டே தான் இப்ப ஜிகே தான் ரொம்ப கட்டுப்போடு வந்திருக்காரு. ஏன்னா மீட்டிங் வந்து ஒழுங்காவே போகல. ஸோ அவ்வளோ கட்டுப்போடு வந்திருக்க. இப்ப டீ தான் அப்படி ஜிகே முன்னாடி போய் நிக்க, ஜிகே என்ன பண்றது? ஏது பண்றதுன்னே தெரியாம ஒரு ஸ்டிக் எடுத்து டீய வந்து அப்படி அடிக்கிறாரு. இத பார்த்துட்டு டீ தான், "ஏய் ஜிகே 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 என்ன பண்ற? என்ன பண்ற? ப்ளீஸ் விட்டுரு. ப்ளீஸ் விடுடா. நான் என்னடா பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் அப்படியே கதறிக்கிட்டு இருக்கப்ப, ஜிகே தான் காதுலயே வாங்காம அப்படி அடிச்சிட்டு இருக்காரு. டீய பிடிச்சு இப்படி அடிச்சிட்டு இருக்க கரெக்டாக ஷுவா வந்துட்டு ஜேகேவோட கையை பிடிச்சி ஜேகே கண்ணத்துலேயே ஒன்று ஸ்டப்புன்னு ஒன்று விட்டுட்டு, "டேய் அறிவு இல்லையா உனக்கு? யார் மேலே இருக்க கோவத்தை யார் மேலே கட்டிட்டு இருக்க? டேய் விட்டுடா இனி அவன் செத்தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்காரு. ஜேகே வந்து இதை பார்த்துட்டு ஷுகா தான் இன்னொரு ஸ்டாப் வந்து ஜேகேக்கு வந்து கொடுத்துட்டு, "டேய் அது டீடா கண்ணை முடிச்சு பாரு" அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. பார்த்தா டீ தான் அப்படியே அப்படியே கண்ணுலேருந்து தண்ணியாக வந்துட்டுருக்கு. இப்போ ஷிகா தான், "ஜிகி ரொம்ப ஓவரா போயிட்டுருக்க. நீ சைக்கோன்னு எனக்கு தெரியும். பட் ரொம்ப ஓவரா போகுற" அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இப்போ ஜிகி தான், "எனக்கு இந்த பாசம் இதெல்லாம் முடியாது. இந்த பாசம் வைக்கிறவங்க எல்லாரும் நிரந்தரமா இருந்ததே கிடையாது. உனக்கே தெரியும்ல." "தெரியும்டா. இதுக்குன்னு இப்படியா? அவனை பாரு எங்கெங்கலாம் அடிபட்டுருக்கு. ஐயோ பைத்தியம் பிடிச்சவனே. டீ வாடா" அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் அப்படியே வந்து டீ வந்து கை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு. அப்படியே சுகா தான் அப்படியே வந்து மருந்தெல்லாம் வச்சுடுவாரு. இப்போ சுகா தான், "டீ இங்கே பாரு. அவனை நீ மாற்றணுன்னு தான் வந்த. பட் அவன் மாறுற மாதிரி தெரில. நீ வேணா அவனை விட்டு போயிடு ப்ளீஸ்" அப்படின்னு சொல்ல, "இங்கே பாரு சுகா, நான் அவனை விட்டு போக மாட்டேன். அவன் வந்து திருந்தணும். அவனா திருந்தணும். அப்புறம் அவன் மேலே நான் வந்து லவ்வே வச்சிருக்கேன். ஸோ நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லவும், இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு சிவா தான், "டேய் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற" அப்படின்னு சொல்லவும், "பார்த்துக்கலாம் சிவா" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேய் தான் அவரால் என்ன முடியுமோ ஜிகேக்கு எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்குறாரு. ஜிகே மனசு சுத்தமாக இறங்கலை. டேவை பிடிச்சி அவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே வந்து டேஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து டே தான் ஒன் டே வந்து அப்படியே வந்து ஒரு குக் பண்ணிகிட்ருக்க. இப்போ டக்குன்னு அங்கே வந்து ஒருத்தவங்க வந்து டேவோட கண்ணை அப்படியே இறுக்கி கட்டிட்டு இப்படியே வந்து ஒரு பாய்சன் மாதிரி அங்கே இது கலத்து விட்றாங்க. இதை பார்த்துட்டு
அங்க இருக்க மெய்ட்ஸ் தான் அப்படியே வந்து அந்த பாய்சன என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாம அப்படியே கீழ கொட்ட போலாம் அப்படின்னு போக, இப்ப கரெக்ட்டா அந்த பாய்சன் கீழ விழுகும்போது, "டேய் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஜிகே குடுக்க வேண்டியது" அப்படின்னு சொல்லவும், "சார் இதுல இதுல" அப்படின்னு சொல்லவும், "இல்ல ஜிகே குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்ப அப்படியே எடுத்துட்டு போக, இப்ப வந்து அப்படியே டே தான் அப்படியே அந்த இந்த கப்ப அந்த ஜேகேக்கு வந்து நீட்டும். இப்ப ஜேகேவும் வாங்க போறாரு. ஸோ வாங்கும்போது கரெக்ட்டா சிவா வந்து ஆம் "ஏய் இது அவனுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. அவன் வந்து ஆஃபீஸ் போணும்" அப்படின்னு சொல்லவும், "ஓ! அப்படியா? ஜிகே நீ போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போக இப்ப வந்து அம் டீ தான் அந்த காஃபி குடிக்கலாம் அப்படின்னு வந்து அப்ப அந்த மாரி "சார் சார் 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 காஃபி குடிக்காதீங்க. அதில பாய்சன் இருக்கு." "யார் இதில பாய்சன் கலந்தா?" "அது எங்களுக்கு தெரியல. உங்க கண்ண கட்டி விட்டு யாரோ பாய்சன கலந்து விட்டாங்க." "ஆ யாரா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டீ தான் அப்படியே முழிச்சிட்டுருக்க. இப்ப கரெக்ட்டா அந்த இடத்துல ஜேக்கப் வந்துட்டு, "அது யாருன்னு எனக்கு தெரியும். ஜான்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேக்கப் வில்லத்தனமா சிரிக்க டீ தான். "ஜானா? யாரு?" "ஜேகேவோட எதிரி" அப்படின்னு சொல்ல. "ஜேகேவோட எதிரி? ஓ! ஜேகேவ கொலை பண்ண பாக்க வீடு வரையும் தேடி வந்துட்டானா?" அப்படின்னு சொல்ல. "டேய் அவன் பெரிய சைக்கோ. ஜேகேவோட பெரிய சைக்கோவாமா" அப்படின்னு சொல்ல. "ஆ ஜேகேவோட பெரிய சைக்கோவா? ஜேகேவே பெரிய சைக்கோ. இதுல என்ன ஜேகேவோட பெரிய சைக்கோ?" "அவன் அப்படிதான்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோப் தான் அப்படியே ஜாக்க வந்து தேடி போக, ஸோ அந்த இடத்துல வந்து ஜாக் வந்து இருக்காரு. அப்படியே வந்து ஜேகோப் தான். "நீ தானப்பா இதுல கலந்த" அப்படின்னு சொல்லுவான். "ஹ! கண்டுபிடிச்சிட்டியே ஜேகோப்." "நான் தான் கண்டுபிடிச்சேன். இப்ப அதுக்கு என்ன?" அப்படின்னு சொல்லவும், "ஓ! அந்த அளவுக்கு திமிராயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜேகோப் தான் ஒரு கன் எடுத்து அப்படியே ஜான் தலைல வச்சு அப்படியே ஷூட் பண்ணி கொலை பண்றாரு. இப்படியே வந்து போகுது. ஸோ இப்போ வந்து டே தான் அப்படியே ஜேகேவுக்கு எல்லா அன்பையும் கொடுக்க வேண்டியது எல்லா அன்பையும் வந்து குடுத்துக்கிட்டுருக்காரு. இப்ப வந்து ஜேகே தான் கொஞ்சம் கொஞ்சமா டேவோட அன்புக்கு வந்து அடிமையாயிட்டுருக்காரு. ஜிகே வந்து அப்பப்ப லைட்டா டேவ வந்து கஷ்டப்படுத்தினாலும், அப்பப்ப டேவ வந்து லைட்டா டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒன் டே என்ன நடக்குதுன்னா, ஸோ டே தான் அப்படியே வந்து ஹாட் வாட்டர் வந்து கொண்டு வரும்போது, தெரியாம கால்ல அப்படியே ஹாட் வாட்டர் விழுக்கும்போது, டே தான் கத்தியிருப்பாரு. அப்ப ஜிகே தான் அப்படியே வந்து ஒரு கிளாத் எடுத்து டேவோட கால அப்படியே வந்து தொடச்சு விடுவாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு டே தான் அப்பா இப்பயாச்சும் மாறுறானே அப்படின்னு சொல்லிட்டு டேக்குள்ள ஒரு சின்ன ஹாப்பினஸ். ஸோ இப்படியே வந்து அவங்களோட டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியா போயிட்டுருக்குடா. ஜேகேக்கான அந்த சைக்கோ ரூடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே ஃபேட் ஆயிட்டுருக்கு. டேவோட பாசத்தால அப்படியே ஃபேட் ஆயிட்டுருக்கு. ஓகே செல்லக்குட்டீஸ். நான் இந்த எஃப்எஃப்ஐ இங்கேயே முடிக்கிறேன். ஸோ இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே செல்லக்குட்டீஸ். பி சேஃப், ஹாப்பியா, ஹெல்த்தியா இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பாய் பாய்.